இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த வேலையுமே இல்லை. இந்தியனுடைய சர்வேல பாருங்க, இந்தியால த மோஸ்ட் அன்பாப்புலர் சிஎம் நம்ம முதலமைச்சர். இதே இந்தியனுடைய சர்வே ஒரு எடுத்து காமிச்சார். இதே இந்தியனுடைய சர்வே முதலமைச்சர் எடுத்து பாருங்க, ஒரு வருடத்திற்கு முன்பு நான் தான் பாப்புலர் சிஎம்னு காமிச்சார். திமுக பத்திரிகை அறிக்கை கொடுத்தாங்க. இன்னைக்கு அதே இந்தியனுடைய மூட் ஆஃப் த நேஷன் சர்வேல இந்தியாவுடைய மோஸ்ட் அன்பாப்புலர் சிஎம் இன்னைக்கு முதலமைச்சர் வந்திருக்கிறார். அதனால் வேறு வழி இல்லை, மறுபடியும் வடக்கு தெற்குன்னு ஆரம்பிக்கணும். இது ஒரு பிஞ்சு போன செருப்பு மாதிரிங்க. இந்த செருப்பு பிஞ்சு போனது எப்போ தூக்கி வீசிட்டாங்க. அதனால திமுக மறுபடியும் வடக்கு தெற்கு என்று ஆரம்பித்தால் நிச்சயமாக இந்த விளைவு அவர்கள் தலையின் மீது மட்டும் விழும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். தமிழக மக்களும் அந்த எண்ணத்தை பிரதிபலிக்கிறாங்க. இல்லைங்க சார், நம்ம கண்டிப்பா சாதி ரீதியா கொண்டு போலீங்க சார். அதாவது அண்ணன் முருகன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பதில் சொல்றாங்க. சரி, பதில் சொல்றாங்க. அந்த பதில் சொல்றதை ஏற்கிறதும் ஏற்காததும் ஒரு சீனியர் லீடர் டிஆர் பால் அண்ணனுக்கு ஓகே. அந்த பதிலுக்கு கருத்து பதில் கொடுக்கலாம், பதிலடி கொடுக்கலாம், அதெல்லாம் ஓகே கண்ணா. அதெல்லாம் டெமோக்ரஸியில ஜனநாயகத்தில் ஓகே. அவருடைய லாங்குவேஜை பாருங்க. You are unfit to be sitting in this house. You are unfit to be a member. You are unfit to be a minister. அண்ணா, இது எப்ப வரும்னா, டிஆர் பால் அவர்கள் தொடர்ந்து சொல்றாங்க. தலைமைச் செயலரை பார்த்துட்டு வெளியே வந்து நாங்க என்ன தீண்டத்தகாதவர்களா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு முருகன் அவர்கள் பாராளுமன்றத்துக்குள்ள யுவர் அன்ஃபிட்ங்கிற வார்த்தை. அப்ப அன்ஃபிட்னா என்னங்க அர்த்தம்? அன்ஃபிட்டுக்கு வேற ஏதாச்சும் அர்த்தம் இருக்குமா? அதனால் எங்களை பொறுத்தவரை தமிழக மக்களும் அதை வந்து ஆமோதிக்கிறாங்க, பார்த்திருக்கிறாங்க. அவர் பாடி லாங்குவேஜ், அவர் பேசின விஷயம், முருகன் அவர்களை பார்த்து ஒரு அமைச்சர் கை கட்டி பேசுறாங்க. நீங்க சொல்லுங்க, அமைச்சர் அவர்களே, இதை பத்தி பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு தார்மீக உரிமை இல்லை, அது வேற பேச்சுக்கணும். ஆனால் அன்ஃபிட், யுவர் அன்ஃபிட் டு பி இன் திஸ் ஹவுஸ், இந்த அரங்கத்தில் இருப்பதற்கே உனக்கு தகுதி இல்லை, அமைச்சராக இருப்பதற்கு தகுதி இல்லைன்னு சொன்னாங்கன்னா வேற எந்த கோணத்துல எடுத்துக்கொள்ள வேண்டும்? அப்ப சமூக நீதி இல்லையா? முருகன் அவர்களை காழ்ப்புணர்ச்சியில் இந்த அமைச்சர், முன்னாள் அமைச்சர், மூத்த லீடர், பல ஆண்டு காலம் பாராளுமன்றத்தில் இருந்த டிஆர் பாலு நடந்துக்கிற சரியாங்கண்ணா. அண்ணே கோச்சிக்காதீங்க, திரும்ப சாயந்தரம் பாக்குறோம், மக்கள் வெயில் இருப்பாங்க. கடந்த அதிமுக ஆட்சி வந்து 4.5 ஆண்டு காலம் வந்து பாஜகவினுடைய தயவுல தான் தொடர்ந்து இருந்தது. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக வந்ததுக்கு அப்புறம் அதிமுக 5ஆ உடைஞ்சிருக்கு. ஆனா நாங்க பாஜகவோட கூட்டணியில இருக்கோம் 3 கருத்தை சொல்லியிருக்காரு. உங்களுடைய ஐயா, இன்னொரு கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனையை பற்றி எப்பொழுதும் பேச மாட்டோம் என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் ஐயா. 2017, 18, 19, 20, 21 காலகட்டத்தில் அந்த கட்சி எப்படி இருந்தது, அது எல்லாமே நாங்கள் உள்ள இல்ல, நான் பொறுப்பல்ல, பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பல்ல. அது உள்ளிருந்து பாத்துறவங்க யாராச்சும் சொல்றாங்கன்னா அது அவங்க கருத்து. எங்களை பொறுத்தவரை இன்னொரு கட்சியினுடைய பிரச்சனையில நாங்கள் குளிர்காய விரும்பல. முதல்ல இருந்து கன்சிஸ்டன்டா சொல்றோங்கண்ணா. ஓ பன்னீர்செல்வம் அண்ணன் உள்ள இருந்து பாத்துருக்காங்க, அந்த கருத்தை சொல்றாங்க. அதனால் இந்த கருத்து அவருடைய கருத்து, அவங்ககிட்ட தான் கேட்கணும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இன்னொரு கட்சி பிரச்சனையில நாங்கள் தலையிட விரும்பவில்லை. அதே நேரத்தில் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் உட்பட நீங்க பாக்குறீங்க, பிரதமர் அவர்கள் வரும்பொழுது 2 முறை வரவேற்பதற்காக வந்திருக்கிறாங்க சமீபத்தில். தொடர்ந்து பிரதமர் மீது ஒரு மிகப்பெரிய அனுமானமும் மரியாதையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு தலைவர் முன்னாள் முதலமைச்சர் OPS அண்ணன். பிரதமர் அவர்கள் மறுபடியும் வர வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். அதற்காக நான் அண்ணன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.